ஒரு சில கேள்விகளை நமக்கு நாமே கேட்டுக்கொண்டால் அந்த கேள்வி முதலிலே அர்த்தமற்றதாக தோணும். ஆனால் உண்மையிலே சந்தர்ப்பங்களில் அதை உணர்ந்து பார்த்தால்தான் அந்த கேள்வியுடைய முக்கியத்துவம் புரியும். தியானம் செய்வது எதற்காக என்று ஒரு கேள்வியை எடுத்துக்கொண்டால் நாம் எத்தனையோ காரணங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அது எந்த அடிப்படையிலே இந்த கேள்வி எழும்பியது என்பதை குருநாதர்களே சில உண்மைகளை நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். எல்லாம் நமது உயிர் கடவுளாக இருக்கின்றது. நாம் எதை எந்த அடிப்படையில் எண்ணுகின்றோமோ அதைத்தான் அது உருவாக்கும். ஆலயங்களுக்கு சென்று அந்த தெய்வத்திற்கு வேண்டியதையெல்லாம் செய்துவிட்டால் அது பதிலுக்கு நமக்கு இதையெல்லாம் செய்து தரும் என்று சொல்வது போன்று அல்ல. நம்ம உயிரில் எதை போடுகின்றமோ, நெருப்பில் எந்த பொருள் விழுகின்றதோ அதைத்தான் அது காட்டும். ஆகவே தியானம் செய்வது எதற்கு என்றால், இந்த சக்திகளை எல்லாம் பெற்றால் இதெல்லாம் இப்படி சரியாகிவிடும் என்று நாம் இப்படி ஒரு கணக்கு போட்டு அதை செய்தோம் என்றால், தியானம் செய்கின்றேன் எனக்கேன் இப்படி வருகிறது என்று இந்த கேள்விகள் எழும். அது தியானம் செய்வது இன்னொரு காரணத்திற்காக தான் செய்கிறோம் என்பது அந்த வலுவான நிலையில் கொண்டு இதுதான் எந்த நிலையில் நாம் அந்த உணர்வுபூர்வமாக இருந்தால் இந்த கேள்விக்குண்டான விடை தெளிவாக இருக்கும். காரணம், நாம் எல்லோரும் நல்லதுதான் செய்கின்றோம். யாரும் தவறு செய்வதில்லை, தவறு செய்ய வேண்டும் என்று விரும்புவதில்லை. ஆனால் நல்லது செய்யும் பொழுது நம்மை காட்டிலும் கடுமையான உணர்வுகளை எடுத்து விடுகின்றோம். அந்த கடுமையான உணர்வுகள் வந்த பின் நல்ல குணங்கள் மறைந்து விடுகின்றன. இவ்வளவுதான். ரொம்ப குருநாதர் சிம்பிளாக சொல்லுகின்றனர். அந்த நல்ல குணங்கள் நமக்குள் மறையாமல் தடுக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருக்கக்கூடிய அந்த சக்தி தான் எல்லாவற்றையும் ஒளியாக மாற்றி உணர்வினை அந்த ஒளியாக மாற்றிக்கொண்டிருக்கூடிய துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நாம் மறவாது எடுத்தல் வேண்டும். அதாவது கட்டாயப்படுத்தி எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றனர். நம் உடல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அணுக்களுக்கும் துருவ நட்சத்திரத்துடைய சக்தி ஓரமாக ஏற்றி கொடுக்க வேண்டும். அதுதான் தியானம். ஒரு நிலத்திலே வித்துகளை நாம் ஊன்றுகின்றோம். ஆனாலும் அது நன்றாக வளர்வதற்கென்று பலவிதமான குப்பைகளை அதிலே போடுகின்றோம். அந்த குப்பையில் இருக்கக்கூடிய சத்தை எல்லாம் எடுத்து அந்த வித்துகள் அது சரியாக வளர்ந்து நல்ல பலனை அது நமக்கு நிச்சயமாக தரும். இதை போலதான் நம் உலகில் உள்ள ஜீவனுக்கு துருவ நட்சத்திரத்தின் உணவை செருகேற்றினால் அவையெல்லாம் வலிமை பெற்றுவிடும். ஏனென்றால் இந்த கஷ்டம் என்று நினைக்கின்றமே, இந்த கஷ்டம் என்பதை குருநாதர் இங்கு விட்டுவிட வேண்டும் என்று சொல்கின்றார். எந்த தியானம் செய்வது எதற்கு என்றால் இந்த கஷ்டம் என்பதை முதலில் விட்டுவிட வேண்டும். இரண்டாவது, அந்த துருவ நட்சத்திரத்துடைய சக்தியை எடுத்து நல்லதாக இருக்க வேண்டும் என்று எண்ணித்தான் ஆக வேண்டும். அது தியானம் செய்வது எதற்கு என்றால் இதைத்தான் இந்த இடத்தில் வலியுறுத்தி சொல்கிறேன். கஷ்டம் என்பதை விட்டுவிட வேண்டும். அதாவது துருவ நட்சத்திரத்தின் சக்தி எடுத்தால் கஷ்டம் போகும் என்று அப்படி ஒரு மனக்கோட்டையை கட்டாதபடி துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எடுத்து நாம் நன்றாக இருப்போம், நல்லதாக இருக்க வேண்டும் என்று இந்த மன வைராக்கியம் வேண்டும். அந்த கஷ்டம் என்ற சொல்லை விட்டுவிட வேண்டும். நாம் கஷ்டத்தையும் எண்ணிக்கொண்டு, கஷ்டம் வருகிறதே என்று எண்ணிக்கொண்டு, கஷ்டம் மீண்டும் மீண்டும் வருகிறதே என்று சொல்லிக்கொண்டு அதற்கு பின் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எடுத்தோம் என்றால் மீண்டும் மீண்டும் இந்த குழப்ப நிலைகள் வந்து கொண்டேதான் இருக்கும். என்னால் வீட்டிற்குள் எப்படி தூசி திரும்ப திரும்ப வருகின்றதோ அதை நாம் சுத்தப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோமோ இதை போன்ற இந்த வாழ்க்கையிலே நம்மை அறியாமல் எத்தனையோ மாசுகள் வந்து கொண்டேதான் இருக்கும். அது ஒவ்வொன்றையும் நாம் நினைத்து நினைத்து கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லிக் கொண்டிருந்தால் இந்த கஷ்டம் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டேதான் போகும். அதுதான் குருநாதரை விட்டுவிட வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் சக்தி எடுக்கின்றோம், நல்லதாக இருக்கும் என்று இந்த வைராக்கியம் நமக்கு வேண்டும். இப்படி எடுத்தீர்கள் என்றால் உடலுக்குள் அந்த தீமைக்கு வலிமை கிடைக்காது. என்னால் முதல்ல சொன்னது ஒரு உயிர் எலக்ட்ரானிக். நாம் எதற்கு அங்கே நினைவை செலுத்தி அதுக்கு ஊட்டம் கொடுக்கின்றோமோ உயிர் அதை உருவாக்கிவிடும். கஷ்டம் கஷ்டம் என்று எண்ணிக்கொண்டே இருந்தால் இப்படி வருகிறதே இப்படியே வந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருந்தால் உயிர் அதற்கு வலிமை கொடுத்துவிடும். அதனால்தான் குருநாதர் அதற்கு வலிமை சேராதபடி துருவ நட்சத்திர சக்தி எடுப்போம், நல்லதாக இருக்க வேண்டும் என்று மன வலிமை கொண்டு எண்ண வேண்டும். காரணம், நம் உடலில் எத்தனையோ அசுத்தங்கள், தீய உணர்வுகள் இதற்கு முன் நிறுத்தது இருந்தாலும் அவைகளுக்கெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை அந்த ஜீவனுக்களுக்கு செருகேற்ற வேண்டும். காலையில் 4 மணிக்கெல்லாம் ஒரு 5 அல்லது 10 நிமிடமாவது கட்டாயப்படுத்தி துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எடுத்தாக வேண்டும். இப்படி ஜீவன் ஊட்டி கொண்டு வந்தால் இதற்கு முன்னாடி நாம் நம்மை அறியாமல் எத்தனையோ பிழைகள் தவறுகள் செய்திருந்தாலும்
நமக்குள் தீமையாக ஏதாவது வந்திருந்தாலும் அதை நாம் நல்லதாக மாற்ற முடியும். எப்படி என்றால் செடிகளுக்கு அந்த குப்பைகளை அதை போட்டபின் அது சத்தாக மாறுகின்றதோ எப்படி, அதே போல துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி எடுத்துக்கொண்டால் இந்த உணர்வு ஒளியாக மாறுகின்றது. அதே போல குப்பைகளை எல்லாம் போட்டு மொத்தமாக எரித்தால் அந்த நெருப்பு, அந்த வெளிச்சம் அதற்கு பின் எப்படி உருவாகின்றது, இதே போல நமக்குள் வரும் உணர்வு எதுவாக இருந்தாலும் இப்படி நாம் குப்பைகளை போட்டு சத்தாக மாற்றியவொன்று குப்பைகளை போட்டு எரித்து நெருப்பை அந்த வெளிச்சமாக கொண்டு வந்தது போல் நம்மிடம் இருக்கக்கூடிய உணர்வு அனைத்துமே ஒளியாக மாற்ற முடியும். இது எல்லாம் ஒன்றும் கஷ்டமில்லை. என்னால் வாக்கினை கொடுக்கின்றார். உங்களுக்கு அந்த சக்தி கிடைப்பதற்கு, கிடைக்க செய்வதற்குத்தான் இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினேன். நீங்கள் வந்த இந்த சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம், அதை இதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று குரு சொல்லுங்கள். எல்லாமே உங்களுடைய ஆசையால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரலை பெற வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் மூலம் உடலை கிரியாக்க வேண்டும். அதன் ஞான வழிப்படி இந்த உணர்வு வாழ்க்கையில் உங்களை நிச்சயம் செயலாகும். அனுபவத்தில் நீங்கள் பாருங்கள் என்று சொல்லுகின்றார். ஆகவே துருவ நட்சத்திரத்தினுடைய நமக்குள் வலிமையாக அதை ஆழமாக வலுவாக அதை உருவாக்க அந்த சக்தியை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டோம் என்றால் அந்த உணர்வு நமக்குள் விளையும் பொழுது தெய்வ ஆணையாக மாறுகின்றது. நமது உணர்வுகள் தெய்வ ஆணையாக மாறும். ஆகவே உங்கள் உயிரான ஈசனை நீங்கள் மதித்து வாழுங்கள். உயிரான ஈசனை மதித்து வாழும் அத்தகைய ஆலயம்தான் இந்த உடல் கோவில். நமக்குள் எத்தனையோ பல பிரிவுகள், அதாவது எண்ணங்கள், குணங்கள், உணர்வுகள், உணர்ச்சிகள் இருப்பினும் அதையெல்லாம் எதனதன் பிரிவில் நமக்குள் தீங்காக விளைவிக்கின்றது, அதையெல்லாம் நான் எப்படி மாற்றி அமைக்க வேண்டும் என்றுதான் படிப்பறிவே இல்லாத மக்களுக்கும் தெரிய செய்வதற்காக ஞானிகள் ஆலயங்களை கட்டி இந்த உடலுக்கு பின் பிறவியில்லா நிலை அடைய வேண்டும் என்ற எல்லையை காட்டியுள்ளார்கள். வாழ்க்கையில பல துயர்களை நாம் பட்டாலும் அதிலிருந்து மீண்டு அருளை பெற வேண்டும், அருள் வாழ்க்கை வாழ வேண்டும், அஞ்ஞானம் பெற வேண்டும், பிறவியில்லா நிலை அடைய வேண்டும், ஏகாந்த நிலை பெற வேண்டும் என்று காட்டியுள்ளார்கள். எனவே இதெல்லாம் ஆதியிலே அகசியன் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று அந்த தென்னாட்டிலே தோன்றிய அகசியனால் உருவாக்கப்பட்ட பண்புகள் தான் இது அனைத்துமே. ஆகவே அந்த ஆலயத்தில் காட்டப்பட்ட பண்புகள் பிரகாரம் நாம் நல் உணர்வின் தன்மை நாம் உரமாக ஏற்றி இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய அணுக்களுக்கு ஒரு நட்சத்திரத்தின் சக்தி இணை சேர்த்தம் என்றால் நாம் என்றுமே அந்த அருள் வழியில் அருள் வாழ்க்கை வாழ்ந்து பேரானந்த நிலைபெறும் அந்த அருள் வழியிலே இந்த வாழ்க்கை பயணம் அமையும் என்பதை இப்படித்தான் அமைக்க வேண்டும் என்று இந்த உபதேசத்தின் வாயிலாக நமக்கு குருநாதர் தெளிவாக்குகின்றார்கள்.